Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி Fish Biryani. ஃபர்ஸ்ட் நம்ம மீனை மேரினேட் பண்ணி வைக்க போறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது கூட கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் குக் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் ஒரு 70% ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஃபிஷ் நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ண இதே எண்ணெயில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன், 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் யோகர்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கடைசியாக கொத்தமல்லி புதினா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி நல்லா பாயில் ஆகட்டும். ஆயில் லூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலெலாம் நல்லா லூஸ் ஆகி நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் சேர்த்து தம் போட்டுடலாம்.
ரைஸையும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனையும் சேர்த்து நம்ம இதை தம் போட்டுறலாம். உங்ககிட்ட ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்தால் ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி மட்டும் போதும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். ஃபிஷ் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.